ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு நல்லதொரு அழகான தலைப்பு. நமக்கெல்லாம் நாம தான் பெருசு. ஈகோ ஈகோ ஈகோ. கணவன் மனைவிக்கு இடையில ஈகோ வந்தா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில ஈகோ வந்தா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வியாபாரிக்கும் வாங்குபவர்களுக்கும் இடையில ஈகோ வந்தா என்ன ஆகணும் தெரியும். கொள்பவர்களிடத்துல கொடுப்பவர்களிடத்துல ஈகோ வந்தா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆணவம் என்பது எந்த நிலையிலும், எந்த நேரத்திலும், எந்த வயதிலும் யாருக்கும் வரவே கூடாது. அது வந்தால் கண்டிப்பாக அது நம்மை தாழ்த்திவிடும். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொன்னார். வளையிற புல்லு ஒடியாது அப்படின்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. வளையிற புல்லு ஒடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாயப்பா நிறைய சொல்லிக்கிறார். அதுதான் பொறுமையா இரு அப்படின்னு சாயப்பா சொல்றார். பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இருப்போமா பொறுமையா? கண்டிப்பா இருப்போமா? அதுக்காக ஒரு சின்ன கதை இருக்குது. சாயப்பா சொன்ன பொறுமையை கடைபிடிச்சா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும். ஆணவம் வந்தா என்ன ஆகும். ஆணவத்தை பத்தி ஒரு கதை. தலை வணங்கவே கூடாது. நான் யாருக்குமே தலை வணங்க மாட்டேன், நான் வந்து அப்படி ஆனவன், நான் இப்படி ஆனவன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா. அதுக்காக ஒரு சின்ன கதையை நம்ம சிந்திப்போமா? பாருங்க, மன்னர் அசோகர் இருக்கிறார் இல்லையா. ஆணவம் மனிதனுக்கு கூடவே கூடாது என்பதை உணர்த்துகின்ற ஒரு உண்மையை, கதையை நாம் பார்க்கணும். மன்னர் அசோகர் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார். நகரத்திலே வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த நேரத்திலே அவருக்கு எதிரிலே வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக துறவி, எல்லாவற்றையும் துறந்த ஒரு துறவி. மன்னரும் வந்து அவர் துறவி வந்துகிட்டு இருந்தார். மன்னரும் அவரது ஆட்கள், அதாவது மன்னரும் அவரது எதிரிலே வந்து கொண்டிருந்த அந்த வயோதிக துறவியை பார்த்து மன்னரும் அவரை பார்த்து விட்டார். இவரும் நம்ம எல்லாமே வந்தவங்களாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, உடனே மன்னர் தன்னுடைய கார் நிப்பாட்டுறதுல இப்போ அந்த மாதிரி தன்னுடைய ரதத்தை நிப்பாட்ட சொல்கிறார். அவர் தேர் தானே அந்த காலத்தில், இப்போலாம் கார் தானே, அப்போ தேர். அதை நிறுத்திவிட்டு இறங்க செய்து, இறங்கி போயிட்டு துறவியினுடைய காலில் விழுந்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுறார். அவருடைய சிரம் வந்து துறவியினுடைய காலில் பட்டது. துறவி இருந்தார் இல்லையா, அவருடைய காலில் வந்து பட்டது. துறவி தன்னுடைய கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வாதம் செய்தார். மன்னனை வந்து ஆசீர்வாதம் பண்ணார். இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் சங்கடப்பட்டார். இந்த மன்னர் அசோக சக்கரவர்த்தி ஒரு துறவியோட காலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது, அவருடைய கிரீடம் வந்து துறவியோட காலில் விழுது, எவ்வளோ பெரிய இழுக்கு இது. ஒரு பரதேசியினுடைய காலில் போய் விழறதா? அமைச்சர் சங்கடப்பட்டார். அரச பாரம்பரிய கௌரவம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எண்ணம். அதே எண்ணத்தில் அவர் வந்து அலை கழிச்சுது. அந்த அரண்மனைக்கு போகிற வரைக்கும் அவருக்கு அவர் தன்னுடைய நிலையில் இல்லவே இல்லை. இது மன்னர்கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். இந்த தன்னுடைய வருத்தம், தனக்கே வருத்தம், நான் அதை அப்ஜெக்ட் பண்ணுறையா அப்படின்னு சொல்லிட்டு அசோகர்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அதே திங்கிங்கில் போயிட்டு அரசவைக்கு போகிறார். அமைச்சர் வந்து சொல்கிறார். அமைச்சருடைய பேச்சை கேட்ட அசோகன் மன்னர் சிரித்தார். சிரிச்சிட்டு அமைச்சருடைய கேள்விக்கும் பதிலளிக்காமல், அமைச்சருடைய கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. நீ ஏன் இப்படி பண்ண, இந்த மாதிரி உன்னுடைய சிரசு போயிட்டு ஒரு துறவியினுடைய காலில் விழலாமா இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுக்கு அவர் எந்த பதிலையும் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு விசித்திரமான ஒரு கட்டளை போட்டார். விசித்திரமான ஒரு கட்டளை. என்ன கட்டளை தெரியுமா? ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலியினுடைய தலை, ஒரு மனுஷனுடைய தலை, இந்த 3 தலையும், ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலியினுடைய தலை, ஒரு மனுஷனுடைய தலை, இந்த 3 தலையும் எனக்கு உடனே வேணும், உடனே ஏற்பாடு செய்யுங்க அப்படி சொல்லிட்டு கட்டளை போட்டார். மந்திரிகள்கிட்ட கட்டளை போட்டார். இது என்னடா இது வம்பா போச்சு, ரொம்ப இதுவாக இருக்குது, எல்லாம் திகைக்கிறாங்க. எல்லாம் திகைக்க வச்சு எல்லாமே வந்து இதாகிடுச்சு. இருந்தாலும் அரச கட்டளை இல்லையா, அரசனுடைய கட்டளை மீற முடியாது இல்லையா. அதனால் ஏவலர்கள் போனாங்க, பணியாட்கள் போனாங்க, சிப்பந்திகள் எல்லாம் போனாங்க. தேடுறாங்க. ஆட்டுத்தலை கிடைக்கிறது வந்து அவ்வளோ சிரமமாக இல்லை. ஏன்னா இந்த கறிக்கடைக்காரங்க போனாங்கல்ல,
கறி கடைக்காரங்கிட்ட போனாங்க ஆட்டுத்தலை கிடச்சிடும். அதனால் இறைச்சி கடைக்கு போனாங்க, அது உடனே கிடச்சிச்சு. ஆட்டுத்தலை கிடச்சி போச்சு. சூப்பர், மகிழ்ச்சி. அடுத்து ஒரு என்ன பண்ணாங்க, புலித்தலைக்கு அலைஞ்சாங்க. புலித்தலை எங்கே கிடைக்கும்? அது வந்து காட்டில் வேட்டையாடுறாங்க இல்லையா, வேட்டையாடுறவங்ககிட்ட தான் கிடைக்கும். காட்டுக்கு போனாங்க. அங்கே போனோடனே கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ புலியை வந்து ஒருத்தன் வந்து வேட்டையாடி இருந்தான். அவங்ககிட்ட புலி தலையை பிடிச்சின்னு வந்துட்டாங்க. வெரி குட், சூப்பர். அதுவும் நல்லது, முடிஞ்சு போய் ரெண்டாவது கட்டளையும் வந்து நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து வசதி கிடச்சி போச்சு. 3வது மனுஷ தலைக்கு எங்கே போவாங்க அவங்க? எங்கெங்கே போய்ட்டு நல்லா உயிரோடு இருக்கிறவனை யாராவது கொல்ல முடியுமா? உயிரோடு இருக்கிற மனுஷனை கொன்று எடுத்துன்னு வர முடியுமா? யார் தலையை போய் இது பண்ணுறது? சரி, பரவாயில்ல, சுடுகாட்டுக்கு போகலாம். சுடுகாட்டுக்கு போனாக்கா தலை கிடைக்கும் சொல்லிட்டு எங்கேயோ பிடிச்சி யாரோ வெட்டியான பிடிச்சி அரசர் கேட்டாருன்னு சொல்லிட்டு யாரோடைய பணத்தையோ வெட்டி தலையை கொண்டு வந்துட்டாங்க. 3 தலையும் கிடச்சிச்சு. ஆட்டுத்தலை, புலித்தலை, மனுஷன் தலை, 3 தலையும் கிடச்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. எடுத்துன்னு போனாங்க. எடுத்துன்னு போயிட்டு மன்னருடைய கட்டளைப்படி அவங்க 3த்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவர் என்ன செஞ்சார் மன்னர்? வெரி குட், கொண்டு வந்துட்டீங்களா? இந்த 3 தலையும் விற்று எதுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது? ஆட்டுத்தலை, புலித்தலை, மனுஷன் தலை, இதை 3ஐயும் கொண்டு போங்க, சந்தையில் போய் சேல்ஸ் பண்ணுங்க. எந்த தலைக்கு எவ்வளோ பணம் வருதோ அதை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மன்னருடைய கட்டளைப்படி, மன்னருடைய ஆணைப்படி இந்த சேவகர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. திணறாங்க. ஆட்டுத்தலை சிரமமே கிடையாது. எப்படி அது வந்து ஆட்டுத்தலையை கொண்டு வரதுக்கு சிரமம் இல்லையோ அதே மாதிரி விற்கிறதுக்கும் சிரமம் இல்லை. உடனே வந்து இமீடியட்டாக வாங்கிட்டு போட்டாங்க ஆட்டுத்தலையை. அப்புறம் புலித்தலை எங்கே விற்கிறது? புலித்தலை யார் வாங்குவாங்க? சந்தைக்கு கொண்டு போய் பார்த்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தாங்க. சாயங்காலம் வரைக்கும் சந்தையிலே வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு பணக்காரர் வந்தார். தன்னுடைய பங்களாவில், மிகப்பெரிய பங்களா, அதில் அலங்காரம் பண்ணுறதுக்காக அந்த புலியினுடைய தலையை பாடம் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த இதெல்லாம் வச்சு மெழுகு கிழுகெல்லாம் வச்சு அழகு பண்ணி அதை பாடம் பண்ணி எடுத்து மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு புலித்தலையை வாங்கி போட்டார். ஆட்டுத்தலை வித்துச்சு, புலித்தலை வித்துச்சு. மீதி என்ன இருக்குது? மீதி மனித தலை தான் இருந்தது. மனித தலையை பார்த்த உடனே அந்த கூட்டம் அருவருப்பாக பார்த்துட்டு ஓடுது. மிரண்டு ஓடுது. ஒரு காசு கூட அதை வந்து வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அதை பார்த்த உடனே அருவருப்பாக ஓடி வேற போகுது. என்ன பண்ணுறது? 2 விற்று போச்சு. 3வது விற்கலை. அரண்மனைக்கு திரும்பி வர்றாங்க எல்லாருமே. அமைச்சர் வந்து சொல்கிறார், ஆட்டுத்தலை உடனே விலை போயிடுச்சுப்பா. அப்பா ராஜாவை பார்த்து சொல்கிறார், அசோகரை பார்த்து, ஆட்டுத்தலை உடனே விலையை போயிடுச்சு, புலித்தலையும் விலை போயிடுச்சு, ஆனால் மனுஷத்தலைக்கு வந்து இலவசமாக வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டார். மனுஷத்தலை விலை போக இல்லைன்னு ராஜா சொல்கிறார். அசோகர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா இதை ஃப்ரீயாக கொடுத்துருங்க, இலவசமாக யாருக்காக கொடுத்துருங்க அப்படின்றாரு. அசோகர் சொன்னோடனே, இலவசம் தானே, யாராவது வாங்குவாங்கல்ல? யாருமே முன்னு வரல. அது ஓடுறாங்க எல்லாருமே. இலவசமாக கொடுத்தோன்னா எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. அதான் சொல்கிறார் அசோகர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா அதை மனுஷன் உயிரோடு இருக்கிறவங்க தான் அவனுக்கு மரியாதை. மனுஷன் உயிரோடு இருக்கிறவங்க தான் மரியாதை அவனுக்கு. அதுக்கு பிறகு அவனுடைய உடம்பு கால் காசு கூட பெறாது. இலவசமாக கொடுத்தா கூட யாருமே அதை வாங்க மாட்டாங்க. செத்த பிறகு நமக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கிற போது, உயிர் நம்ம உடலில் இருக்கும்போது தம்மிடம் எதுவுமே இல்லை என்று உணர்ந்தவன் தான் ஞானி. உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவுமே இல்லை அப்படின்னு முதல்லையே நினச்சி அதை உணர்ந்துக்கிட்டான் இல்லையா, அவன் தான் ஞானி. அத்தகைய ஞானிகளை அவர்தான் அந்த முனிவர், அவர்தான் அந்த சந்நியாசி, அவர்தான் நான் பார்த்த ஆள். அவரை வணங்குறது தவறே கிடையாது. அதில் என்ன தவறு? சொல்லப்போனால் அதுதான் ஞானத்தினுடைய வாயில், அதுதான் ஞானத்தினுடைய முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு அசோகர் சொன்னார். தன்னுடைய தவற்றை உடனே அமைச்சர் உணர்ந்தார். உணர்ந்துட்டு என்ன சொல்கிறாரு, பொறுமையை விட, பாபா சொன்னார் இல்லையா சாயப்பா, பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட, இரக்க குணம் இருக்கு இல்லையா, எளியோர்களை பார்த்து இறங்குவது, அந்த இரக்க குணத்தை விட
உயர்ந்த அறமும் இல்லை. மனித தலையை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியிலே காலடி எடுத்து வையுங்கள். தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்குகின்ற கதிரவனைப் போல அதனை நீக்கி அடுத்த வெற்றி படியிலே காலெடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவக்க இன்றைய நாளை நல்ல மலர்ச்சியோடு நம்பிக்கையோடு எழுந்து புதிய நாளை துவக்க இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஜெய் சாய்ராம்.